Hello everyone. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன சம் பார்க்க போறோம்னா exercise 1.6ல இருக்கிற first heading ஓட third problem. First question என்னன்னா test for consistency and if possible solve the system of equations by rank method. System of linear equations என்னன்னு பாத்தீங்கன்னா 2x plus 2y plus z equal to 5, x minus y plus z equal to 1, 3x plus y plus 2z equal to 4ன்றது தான் நமக்கான system of linear equation. இந்த ப்ராப்ளமோட வே ஆஃப் டிஃபைனிங்கை நம்ம யூடியூப் ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம், அதை போய் ரெஃபர் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனோட மேட்ரிக்ஸ் ஃபார்மை நம்ம பில்ட் பண்ணணும். அதை இப்போ பில்ட் பண்ணி எழுதிக்கலாம். இதுதான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். இப்போ இதை ஃபார்ம் பண்ணியாச்சு. இதில் இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணி எழுதிக்கலாம். இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லோயர் ட்ரையாங்கிள் 0ன்னு ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு ஸ்டெப் தெரியும். என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1ன்னு இருக்கணும். நான் அதனால என்ன பண்ணிடுறேன், செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ தட் ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எனக்கு 1ன்னு ஆகிடும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். எந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி தான். ஸோ செகண்ட் ரோ வில் பிகம் அஸ் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் ரோ வில் பிகம் அஸ் செகண்ட் ரோ. தேர்ட் ரோ அப்படியே தான் இருக்கும், எந்த சேஞ்சுமே ஆகாது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு பிளேசஸை ஃபஸ்ட்டு 0 ஆக போகிறோம். அதுக்காக வழக்கமாக செய்கிற மாதிரி 2 1 கூட மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது இந்த பிளேஸ் 0 ஆகிடும். 3 1 கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணும்போது இந்த பிளேஸ் 0 ஆகிடும். ஸோ தட் இதை தான் பண்ண போகிறோம். எந்த ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான். ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே காப்பி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோவோட சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு செகண்ட் ரோ ஃபார்ம் ஆகும். அதை எழுதிக்கலாம். 1 into 2 is 2, 2 minus 2 is 0. Minus 1 into 2 is minus 2, 2 into minus of minus 2 will be 4. 1 into 2 is 2, 1 minus 2 will be minus 1. 1 into 2 is 2, 5 minus 2 will be 3. Then first row 3ஆல் multiply பண்ணி third row ஓட subtract பண்ணணும். 1 into 3 is 3, 3 minus 3 is 0. Minus 1 into 3 is minus 3. 1 minus of minus 3 will be 4. 1 into 3 is 3. 2 minus 3 will be minus 1. 1 into 3 is 3. 4 minus 3 will be 1. ஓகே, இப்போ இந்த ரெண்டு பிளேஸ் 0 ஆகிடுச்சு. எனக்கு இந்த பிளேஸ் 0 ஆகணும். அதுக்கு டைரக்ட் ஆஃப் செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த பிளேஸ் 0ன்னு ஆகிடும். ஸோ அதை தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் செய்ய போகிறேன். எந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி தான். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோவில் எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படியே காப்பி பண்ணிவிட்டேன். இப்போ இதை சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம். 4 minus 4 is 0. Minus 1 minus of minus 1 will be 0. Then 1 minus 3 will be minus 2. இப்போ நமக்கான லோயர் ட்ரையாங்கிள் 0ன்னு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதணும்னா திஸ் லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் இஸ் இன் ரோ எக்லான் ஃபார்ம். இப்போ ரேங்கை பிரித்து எழுதிக்கலாம். ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு, நமக்கு ரேங்க் என்னன்னு தெரியும் ஆல்ரெடி, விச் இஸ் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். ஏல ஒரு நான் ஜீரோ ரோ இருக்குது, ரெண்டாவது நான் ஜீரோ இருக்குது, மூணாவது 0 ரோ தான் இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 2. 2 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது ஏல. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் A/B, அதாவது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ இஸ் நான் ஜீரோ ரோ, செகண்ட் ரோவும் நான் ஜீரோ ரோ தான், தேர்ட் ரோவும் நான் ஜீரோ ரோ தான். ஸோ ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இஸ் 3. சின்ஸ் இதிலேருந்து என்ன தெரியுது, ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இப்படி இருக்கு அப்படின்னா then the system is inconsistent.
and has no solutions. இந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னா நமக்கு சொல்யூஷன்ஸ் அப்டைன் ஆகாது. இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஃபைனல் சொல்யூஷன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.